என்னடா சொல்ற? புனிதா அவர் கூட பிறந்த தங்கச்சியா? ஆமா, இப்பதான் அவருக்கே தெரியும். நீ ஊரை விட்டு போறியா இல்ல உன் தங்கச்சிய சித்திரவதை பண்ணட்டுமான்னு ஒரு கொக்கிய போட்டிருக்கானுங்க. படுவாவி பசங்க பாசத்தை காட்டி அண்ணனை மடக்கிட்டானுங்க. ஊரை விட்டு போயிட்டாரா? என்ன மனுஷன்டா அவரு? இந்த நேரத்துல போலாமா? அவர் தங்கச்சிக்கு இப்பதானடா பாதுகாப்பே தேவை. பையனுக்கு பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நீங்க கேட்டபடி 500 பவுன் நகை, வைரத்துல தோடு, மூக்குத்தி நெக்லஸ், கொலுசு, ஒட்டியானம், பட்டணத்துல வீடு, காரு, பிரிட்ஜ், கலர் டிவி, ரொக்கமா 10 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் தந்துடுறேன். கல்யாணத்தையும் நானே பண்ணி வச்சிடுறேன். மொத்தம் 50 லட்சம் ஆகுது. போதுமில்ல? சித்ரா, மாப்பிள்ளைக்கு உன் கையால பால் கொடுமா. என்னம்மா? குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மைய மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கணும்பா. என்னது? உங்க பரம்பரை, குடும்ப நிலவரம் எல்லாமே தெரியுமே. அதெல்லாம் விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு. நான் 3 பகல் 3 ராத்திரி கல்யாணம் ஆகாத வாலிபனோட தனி அறையில இருந்தேன். அதுவும் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி. தனி அறையில 2 பேரும் ஒன்னா இருந்தோம். நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ? என்னை ஏத்துக்கிறதா இருந்தா பாலை குடிங்க, இல்லைன்னா கீழே வச்சிருங்க, அவ்வளவுதான். அப்பா, 3 நாளாவது, 3 மாசமாவது, பிரம்மச்சாரியாவது, கட்ட பிரம்மச்சாரியாவது, 50 லட்சம் ரூபாய் சொத்து வருது. சித்ரா, என்னம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பாதி சந்தோஷம் தான். என்ன குறை? உங்க மக என் வீட்டுல வாழ போறா. அதே மாதிரி என் மக டாலி உங்க வீட்டுல வாழ வழி இல்லாம போச்சே. பாப்பா பேரு டாலிங்களா? ஹாய். வாழ வழி பண்ணிட்டா போச்சு. ஏண்டா பிரபு, உனக்கு அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சியை பிடிச்சிருக்கா? நல்ல சிகப்புப்பா. பிரம்மா ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணை படைச்சிருப்பான் போல இருக்குப்பா. பொண்ணு கொஞ்சம் குண்டா இருந்துச்சாமே, ஒருவேளை பிரம்மா பூசணிக்காய் தின்னுட்டு படைச்சிருப்பாரோ. ஆனா பியூட்டிஃபுல் கலர்ப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சின்ன முதலாளிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. ஆனா என்ன, முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டப்படி குற்றப்பா. சட்டப்படியே செய்வோம். முத பொண்டாட்டி உயிரோட இருந்தா தானே. பிரபு, புனிதாவை ஏதாவது சொல்லி எங்கேயாவது அழைச்சிட்டு போய் தீர்த்துடு. எப்படிப்பா? என்னையா நீ மந்திரி குமாரி சினிமா படம் பாக்கல? அதுல வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி குதிரை மேல ஏறி உட்கார வச்சு கொண்டு போய் தள்ளல? அதே மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி பொண்டாட்டியை கூட்டிட்டு போ. பொய் சொல்றதா உங்க குடும்ப சொத்தாச்சே. பொய் சொல்றது புருஷன் வழக்கம், அதை நம்பியே சாகுறது பொண்டாட்டிங்க வழக்கம். பிரபு, நாளைக்கே காரியத்தை முடி. அண்ணன் ஊரை விட்டே ஓடனா, தங்கச்சி உலகத்தை விட்டே ஒளியட்டும். தரித்திரம் பிடிச்சேன் தங்கச்சி வயிற்றுல பிறந்த 2 அவமான சின்னங்களும் அழியட்டும். வாடி, தப்பிச்சோட பாக்குறேன். கையை விடுங்க, என்ன நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல, நானே வரேன். வாடி. வேண்டாங்க, என்ன நீங்க தள்ள வேண்டாம். அந்த பாவம் கூட உங்களுக்கு வேண்டாம், நானே விழுந்துருவேன். ஓடி.
அன்னைக்கு யாரோ ஒரு தங்கச்சி படத்தை தூக்கிட்டு வந்து உன்கிட்ட நீதி கேட்டு வந்தேன். இன்னைக்கு என் உடன் பிறப்பையே எரிச்சிட்டு வந்து அநீதியை அழிக்க வந்திருக்கண்டா. அவரை விட்டு இந்த குடும்பத்தை திருத்துறதுக்காகத்தான் உன்னை இந்த ஊருக்கு வரவழைச்சேன். அவரை கொல்றதுக்காக இல்லப்பா, என் மாங்கல்யத்தை பறிக்கிறதுக்காக இல்லப்பா. அவரை விட்டுருப்பா, அவரை விட்டு, அவரை விட்டுடு. காளிங்கா, வர 1ஆம் தேதி சித்ராவுடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும். அப்ப என் கல்யாணம்? அது அப்புறம். முதல்ல சித்ராவுடைய கல்யாண பத்திரிக்கைய எல்லாரும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி ரெடி பண்ணு. காலையில நாமகிரிப்பேட்டை நாதஸ்வரம், மாலையில MS சுப்புலட்சுமி கச்சேரி, ராத்திரி இளையராஜா மியூசிக். கல்யாணத்துக்கு வந்துருங்க, மறந்துடாதீங்க. காலையில நாமகிரிப்பேட்டை நாதஸ்வரம், மாலையில MS சுப்புலட்சுமி கச்சேரி, ராத்திரி இளையராஜா மியூசிக். திருமண அழைப்புதல். எனது ஒரே மகள் சித்ராவுக்கும் பெரும்பண்ணை பரமசிவ சேதுபதியின் மகன் சிதம்பர சேதுபதிக்கும் திருமணம். அனைவரும் வருக. தங்கள் நல்வரவை நாடும் ராஜலிங்கம் களப்பு. சபாஷ். இதுக்கு ஒரு சபாஷ் போடுங்க. இந்த பாருங்க, இந்த பத்திரிக்கை பாருங்க. ஓ, இது ஒரு மாதிரியா? ஆமா, இது ஒரு மாதிரி பத்திரிக்கை. அப்பா, ஒரே தங்கச்சிக்கு 2 பத்திரிக்கையா? ஒரே தங்கச்சிக்கு 2 மாப்பிள. முதல்ல அத பாருங்க. என்ன மனங்குற? சத்தமா படி, காது குளிர கேட்கலாம். பேரன்புடையீர் நிகழும் ஆவணி மாதம் 1 தேதி 15/9/90 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் ராஜலிங்கம் இல்லத்தில் அவரது ஒரே மகள் சித்ராவுக்கும் ஏன் நிறுத்திட்ட? மேலபடி. என் மகன் பார்த்திவனுக்கும் திருமணம். அனைவரும் வருக. தங்கள் வரவை நாடும் முத்தப்பா களத்தூர். பத்திரிக்கை மேலதாரத்தோட ஊருக்கே குடுத்துட்டு இருக்காருங்க. யார் அவன்? உங்க மச்சான் தாடிக்காரரு முத்தப்பா. அவரே நேரடியா குடுத்துட்டு இருக்காருங்க. முத்தப்பாவா? ஆமாப்பா. ஆமா முதலாளி. பாதாள சிறையில இருந்து அவன் எப்படி வெளியே வந்தான்? என்ன கேட்டா அவரை கேளுங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்? ஊருக்கு மத்தியில தேரடியில இருக்காருங்க. காளிங்கா, நீ பாதாள சிறைக்கு போய் என்னாச்சுன்னு பாரு. நான் அவனை போய் பாக்குறேன்.